கஷ்டம் நீங்கும், உங்கள் கஷ்டம் நீங்கும், உங்களுடைய துயரம் நீங்கும், உங்கள் துயரம் நீங்கும், உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க, ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அவருடனே இருக்கிறார். அவரோடு இருக்கிறார். அந்த தேவன் உங்களை அன்போடு அழைக்கிறார். சமாதானத்தை கொடுக்க அன்போடு சமாதானத்தை கொடுக்க அன்போடு அழைக்கிறார். நீங்க அவர் அன்போடு அவர் உங்கள் வியாதிகளை நீக்க அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, விதமாய் குறிப்பிடுகிறது, தேவன் விதமாய் குறிப்பிடுகிறது. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று அப்படி என்றால் நாம் பற்பல பாவங்களை செய்கிறோம், சுமந்து கொண்டிருக்கிறோம், தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஐயோ, என் பாவத்தை நீக்க கூடுமானால், யாராவது நீக்க கூடுமானால் எனக்கு சொல்லுங்கள் என்று உங்கள் மனம் வருந்தி கேட்பதை நாங்கள் அறிகிறோம். வேதம் இவ்விதமாய் குறிப்பிடுகிறது. குமாரன் உங்களுக்கு விடுதலை தருவாரானால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, புதிய ரட்சிப்பு, புதிய சமாதானம், புதிய கிருபை, புதிய நம்பிக்கை, அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க அவரோடு இருக்கிறார். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, பழைய பாவங்கள் எல்லாம் ஒழிந்து போயின. புதிய ஒரு நம்பிக்கை, புதிய ஒரு தைரியம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க அவர் ஆவலோடு இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் ஆவலோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இதே ரட்சணிய நாள், அனுகிரகத்தின் காலம் செல்லாது. இந்த பகுதியிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் மாறுவிட்டால் நான் மதம் மாறவில்லை, நாங்கள் மதம் மாற சொல்லவில்லை, மனம் மாற வேண்டும் என்று பாவத்தை விட்டு மனம் மாற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் விரும்புகிறோம். இதைதான் ஆண்டவர் உங்களிடம் விரும்புகிறார். இந்த தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க அவர் ஆவலோடு இருக்கிறார். நம் தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்தபடியால் தேவனை ஸ்தோத்திரிப்போம். பிரியமானவர்களே, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உள்ள நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, சமாதானத்தை கொடுக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் எங்களுடைய ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் மெய்யாகவே உங்கள் உள்ளத்திலே உங்கள் இல்லத்திலோ ரட்சிப்பை பெறுவீர்கள், ஒரு சந்தோஷத்தை பெறுவீர்கள், ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள், ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள், ஒரு விடுதலை பெறுவீர்கள். இந்த தேவன் உங்களை அன்போடு அழைக்கிறார். இன்னும் சத்தியத்தை அறிவீர்களானால் அருகில் உள்ள திருச்சபைக்கு நீங்கள் போவீர்களானால் இந்த ஆவிக்குரிய ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆவிக்குரிய சத்தியங்களை பரலோகத்தின் சத்தியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.